வெறும் ரூ. 2500 கேரளால இருக்க கோவளம் பீச்ச சுத்தி பார்க்க போறோம். மதுரையில இருந்து வெறும் ரூ. 110 திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் இருக்கு. காலையில 6:30க்கு திருவனந்தபுரம் இறங்குனதுமே அங்க ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஒரு ஆளுக்கு ரூ. 30 தான். குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்ற ஹோட்டல்ல ஒரு தோசை ரூ. 55க்கு சாப்பிட்டோம். கொஞ்ச தூரம் நடந்து போய் ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட் போறோம். அங்க இருந்து நமக்கு ஜூக்கு பஸ் இருக்கு. வெறும் ரூ. 15 தான். ஜூல லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பேக் ரூ. 10 ஜூவோட என்ட்ரி ரூ. 30 கொடுத்து ஜூக்குள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே ரூ. 15 டீ காஃபி கிடைக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். ஜூக்கு வெளியில வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ரூ. 35 நல்ல டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல பேலஸ் வந்து நாங்க சுத்தி பார்த்தோம். ரூ. 20 தான் டிக்கெட். ஜூல இருந்து மறுபடியும் போர்ட் பஸ் ஸ்டாண்ட் போனோம். அதுக்கு பஸ்ஸுக்கு ரூ. 15. போர்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டாவே கோவளம் பீச்சுக்கு பஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு 25. கோவளம் பீச்லயே ஒரு ஆளுக்கு ரூ. 900 கொடுத்து பீச்சை பார்த்த மாதிரியே ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். நம்ம தங்கி இருக்க ஹோட்டல்லயே ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி ஒரு ஆளுக்கு ரூ. 140 நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடுறோம். பீச்லயே ரூ. 70 பலாப்பழ ஃபிளேவர்ல ஒரு ஐஸ்கிரீம். மறுபடியும் டின்னர் வந்த உடனே ஒரு ரூ. 120 ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில லைட் ஹவுஸ் பார்க்க போறோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் ரூ. 20. மேல இருந்து பார்க்கும்போது வியூஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். மதியம் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு தலைக்கு ரூ. 10 கொடுத்து ஆட்டோல அக்வாரியம் போறோம். அக்வாரியம்க்கு என்ட்ரி டிக்கெட் ரூ. 20. மத்தியானதும் நெய்ச்சோறு ஒரு ரூ. 140 சாப்பிடுறோம். அங்கேயே ஒரு ஆளுக்கு ரூ. 80 கொடுத்து பூவாருக்கு ஆட்டோல போறோம். ஒரு ஆளுக்கு ரூ. 300 கொடுத்து பூவார்ல போட்டிங் பண்ணிருக்கோம். போட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூ. 12 ஒரு டீயை சாப்பிட்டு நெய்யாற்றங்கரைக்கு பஸ் ஏறோம். நெய்யாற்றங்கரை போறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 18 பஸ் டிக்கெட். அங்க இருந்து நம்ம மதுரைக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்கோம். ஸ்லீப்பர் டிக்கெட் ரூ. 220 ஒரு ஆளு. நைட்டே நெய்யாற்றங்கரையில ஒரு ஆளுக்கு ரூ. 60 பார்சல் சாப்பாடு வாங்கிட்டோம். அந்த சாப்பாடை ட்ரெயின்ல உட்காந்து சாப்பிட்டு மதுரைக்கும் கிளம்பியாச்சு. நீங்க முழு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு, டச் பண்ணி பாத்துக்கோங்க.